ஆல்ஃபா மேல். ஸோ இந்த ஒரு வார்த்தை அப்படின்றது நம்ம ஊரில் அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து பயங்கர வைரலாக எல்லாராலையும் பேசப்பட்டு இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலி யார் இந்த ஆல்ஃபா மேல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு வந்து இந்த உலகத்தில் நிறைய உயிரினம் இருக்குதுல்ல, லைக் ஆடு, மாடு, கோழி, யானை, சிங்கம், புலி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உயிரினம் இருக்குதுல்ல. ஸோ அவங்களோட ஒரு கூட்டத்துக்குமே வந்து ஒரு தலைவன் இல்லை தலைவி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருப்பாங்கல்ல. ஸோ அவங்கள தான் வந்து ஆல்ஃபா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு கூட்டமே வந்து ஒருத்தருக்கு தனியாக ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. ஸோ அவங்கள தான் வந்து ஆல்ஃபா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு கிளாஸில் வந்து ஒரு பையனை வந்து யாருக்குமே பிடிக்காது. அவன் வந்து நம்மள இருந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கான், நம்மள இருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கான். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை எல்லாருமே வந்து அவன் பின்னாடி வந்து குறை சொல்லிட்டே இருப்பாங்க. பெருசாக அவனை வந்து யாருக்குமே பிடிக்காது அப்படின்ற மாதிரியே பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் அதே பையன் வந்து ஒரு கூட்டத்துக்கு மத்தியில் வந்து நிற்கும் போது அவனை பற்றி யாருமே வந்து எதிர்த்தும் பேச மாட்டாங்க, அவனை பற்றி யாருமே வந்து குறையும் சொல்ல மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவன் கூடயே போய் நின்று அவனுக்கு வந்து ஐஸ் வைக்க தான் பார்ப்பாங்க. அவன் கூட நின்னா நமக்கு ஒரு லைம் லைட் கிடைக்கும், நம்மளும் ஒரு வித்தியாசமாக எல்லாரும் நம்மளை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃபிஷ்னஸ்க்காக அவங்க கூட போய் நிற்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் ஒரு ஆல்ஃபா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம ஊர்ல இருக்கிற சினிமாவில் வந்து மேக்ஸிமம் வந்து ஹீரோஸை வந்து ஆல்ஃபா மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஹீரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தவிர்த்து விட்டாலுமே ரியல் லைஃப்ல நம்ம பார்க்குற நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற பர்சன்ஸ் வந்து ஆல்ஃபாவை தான் இருந்திருக்காங்க. அது உதாரணத்துக்கு வந்து மார்க் ஜக்கர்பர்கா இருக்கலாம், எலான் மஸ்கா இருக்கலாம், சுந்தர் பிச்சையா இருக்கலாம், இல்லை ஸ்டீவ் ஜாப்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஆல்ஃபாவை தான் இருந்திருக்காங்க. ஸோ அவங்களையே நம்ம வந்து ஆல்ஃபா அப்படின்னு சொல்றோம். நம்ம கிட்ட இல்லாத ஒரு விஷயம் அவங்க கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸோ தட் இந்த வீடியோட எண்ட்ல வந்து நீங்க ஒரு ஆல்ஃபா அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நான் மதன் அண்ட் திஸ் இஸ் மதனிசம். வெல்கம் டு ஸோ இந்த ஆல்ஃபாஸ் எல்லாம் முதல்ல ஃபாலோ பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராமிஸ் இஸ் ப்ராமிஸ். அது ஒரு ப்ராமிஸ் மட்டும் கிடையாது, அவங்க ஒரு வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுல இருந்து அவங்க மீற மாட்டாங்க. உதாரணத்துக்கு அந்த அனிமல் படத்தோட ஹீரோ ரன்பீர் கபூர் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாவுக்காக அவன் என்ன வேணா பண்ணுவான் அப்படின்ற ஒரு ப்ராமிஸை வந்து அவன் சின்ன வயசுல எடுத்துக்கிட்டாங்க கரெக்டா. அதே மாதிரி வந்து அவங்க அப்பாவுக்காக அவன் எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கூட போனாங்க கரெக்டா. ஸோ அதுதான் வந்து ஆல்ஃபா அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம சினிமா மட்டுமே எடுத்துக்க முடியாது, ரியல் லைஃப்ல நம்ம ரத்தன் டாட்டாவை கூட ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா. ரத்தன் டாட்டா வந்து ஒரு தடவை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்திய மக்களுக்காக 1 லட்சம் ரூபாய்க்கு மார்க்கெட்ல கார் இறக்கி காட்டுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராமிஸ் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதை கேட்டவொன்னே சுற்றி இருக்கிறவங்களாம் பயங்கரமாக வந்து சிரிச்சாங்க. அது எப்படியா நீ வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு மார்க்கெட்டில் வந்து கார் லான்ச் பண்ணுவா, அதெல்லாம் நடக்காத காரியம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சுற்றி இருக்கிறவங்க வந்து பயங்கரமாக கேலி கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு இருந்தாங்க. பட் ரத்தன் டாட்டா வந்து அதை கொஞ்சம் கூட காதில் வாங்கிக்காம அதுக்கான வேலைகளை வந்து தொடங்க ஆரம்பிச்சாரு. அந்த கார் தயாரிக்கிறதான பிளான்ட், ஃபேக்டரி அப்படின்லாம் அவங்க அமைச்சு அந்த கார் டிசைன் பண்ணி அதை வந்து தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து விவசாயிகள் வந்து அதுக்காக பிரச்சனை பண்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கார் தயாரிக்கிறதுக்கான பிளான்ட், ஃபேக்டரி அப்படின்றதுலாம் வந்து விவசாய நிலத்தை வந்து அவர் ஆக்கிரமிச்சு போட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிங்க வந்து ஒரு பக்கம் வந்து போராட்டம் பண்ணி அதுக்காக பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி கடந்து வந்து ரத்தன் டாட்டா வந்து அவர் சொன்ன மாதிரியே வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கார் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்றாரு. அதுதான் டாடா நானோ. பட் அந்த ஒரு கார் அப்படின்றது வந்து பயங்கர ஃபிளாப் மாடலாக வந்து மார்க்கெட்டில் லான்ச் ஆகுது. பட் அதை பத்தி கொஞ்சம் கூட ரத்தன் டாட்டா வந்து கவலைப்படாம நான் சொன்ன ப்ராமிஸை வந்து காப்பாத்திட்டேன் அப்படின்னு நினைச்சு அவர் ரொம்ப சந்தோஷம் தான் பட்டுட்டு இருந்திருக்காரு. சுற்றி இருக்கிறவங்க வந்து இப்பவும் கேட்குறாங்க, இந்த கார் நீங்க லான்ச் பண்ணிருக்கீங்க, அது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இதை பத்தி நீங்க வந்து கொஞ்சம் கூட வருத்தப்படல அப்படின்னு கேட்கும்போது வந்து ரத்தன் டாட்டா அதுக்கு சிரிச்சுட்டே சொல்லியிருக்காரு, நான் இதை பத்தி கொஞ்சம் கூட வருத்தப்படல, பட் நான் சொன்ன வார்த்தையை வந்து காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ரத்தன் டாட்டா வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஆல்ஃபாஸ் வந்து அவங்க சொன்ன வார்த்தையை, சொன்ன ப்ராமிஸை வந்து காப்பாற்றுறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து டேக்கிங் ஹை ரிஸ்க். ஆல்ஃபாஸ் வந்து பயங்கரமா ரிஸ்க் எடுப்பாங்க. நம்ம வடிவேல் சொல்ற மாதிரி தான், ரிஸ்க் எல்லாம் எனக்கு வந்து ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி அப்படின்ற மாதிரி தான் ஆல்ஃபாஸ் வந்து இருந்துட்டு இருப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து நீங்க ரோட்டோரமா பார்க்குற மிகப்பெரிய ஒரு துணி கடையா இருக்கட்டும், இல்லை மிகப்பெரிய ஒரு நகை கடையா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே ஸ்டார்டிங்ல சின்ன கடையில தான் ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல. ஸோ அந்த ஒரு சின்ன கடையை ஆரம்பிக்கிறதுக்கு அவங்க வந்து பயங்கரமா ரிஸ்க் எடுத்திருப்பாங்க. அவங்க சொத்தெல்லாம் வித்து அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஒய்ஃபோட ஜுவல்ஸ் எல்லாம் வந்து அடமானம் வச்சு தான் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அந்த சின்ன கடையை ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தான் படிப்படியாக வளர்ந்து நீங்கள் மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனாக வளர்ந்து நிற்பாங்க. ஸோ நீங்கள் பார்க்குற ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ் பின்னாடியுமே வந்து இந்த ரிஸ்க் டெசிஷன் அப்படின்றது கண்டிப்பாக அவங்க வந்து எடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஒரு ரிஸ்க் ஃபேக்டரான டெசிஷனை வந்து ஆல்ஃபாஸ் வந்து ஈஸியாக எடுத்துருவாங்க அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மூணாவது வந்து ஆல்ஃபாஸ் will stand with their friends with helping mind. அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் மட்டுமே கிடையாது, ஆல்ஃபாவை நம்பி வந்தவங்க யாராக இருந்தாலுமே அவங்கள வந்து அவங்க விட்டே கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஹெல்பிங் மைண்டாக இருப்பாங்க. எங்கேயுமே அவங்கள வந்து விட்டு கொடுத்துட மாட்டாங்க. உதாரணத்துக்கு வந்து அந்த அனிமல் படத்தில் அந்த ரன்பீர் கபூர் வந்து அவரோட கசின்ஸை இன்வைட் பண்ண போவார் கரெக்டாக. தனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்றதுனால கசின்ஸை கூப்பிட போவார். அந்த கசின்ஸ் வந்து அவரை நம்பி, ரன்பீர் கபூரை நம்பி வந்திருப்பாங்க கரெக்டாக. ஸோ நம்மளை நம்பி வந்தவங்கள நாம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக அந்த ஹீரோ அப்படின்றவங்க ஆல்ஃபா மேல் வந்து என்ன வேணா பண்றாங்க கரெக்டாக. இன்னும் சொல்ல போனால் அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு சீனில் அந்த கசின்ஸை பற்றி ஒரு விஷயம் சொல்லிடுவாங்க. ஸோ அவங்கள கூட அந்த இடத்துல அந்த ஒய்ஃப் கிட்ட கூட அவங்களை வந்து விட்டு கொடுக்காம பேசியிருப்பாரு. அதுதான் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல்ஃபாஸ் வந்து அவங்கள நம்பி வந்தவங்களை என்னைக்குமே வந்து விட்டு கொடுத்து பேச மாட்டாங்க. அவங்களுக்கு எந்த
ஒரு பிரச்சனை வந்தாலுமே ஹை லெவலில் அவங்க வந்து இறங்கி என்ன வேணா பண்ணுவாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாயல்ட்டி வித் பார்ட்னர். இப்போ ஒரு ஆல்ஃபா மேலாக இருக்காங்களோ இல்லை ஆல்ஃபா ஃபீமேலாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆப்போசிட் ஜெண்டரை வந்து பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஒரு ஆல்ஃபாஸ் வந்து எப்பவுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. அவங்க வந்து பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணுவாங்க. அவங்களோட ஆட்டிடியூட் அப்படின்றது பயங்கரமாக இருக்கும். ஸோ இது வந்து ஆப்போசிட் ஜெண்டரை பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணிடும். இப்போ இவங்க வந்து ஆல்ஃபாவாக இருக்காங்க, இவங்க கூட நம்ம இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட் ஜெண்டரை வந்து எப்பவுமே அது வந்து பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணும் கரெக்டாக. பட் ஆல்ஃபாவாக இருக்கிறவங்க வந்து அதெல்லாம் கொஞ்சம் கூட வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்களோட பார்ட்னர் யாரோ அவங்களுக்கு மட்டுமே வந்து லாயலாக இருப்பாங்க அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. தப்பு பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் சான்ஸ் கிடைச்சும் தப்பு பண்ணாமல் இருக்கிறது அதை விட ரொம்ப கஷ்டம். அதுதான் ஆல்ஃபா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து ஆல்ஃபாஸ் டோன்ட் ஷோ தேர் எமோஷன்ஸ் அவுட் சைட். ஆல்ஃபாஸ் வந்து எப்பவுமே அவங்களோட எமோஷன் ஃபீலிங்ஸை வந்து வெளிக்காட்டிக்க மாட்டாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்மளோட ஃபீலிங்ஸை இன்னொருத்தங்க ஷேர் பண்ணுறதுனாலையும் நம்மளோட எமோஷன்ஸை வந்து இன்னொருத்தங்க கிட்ட சொல்றதுனாலும் நம்ம பிரச்சனை என்றைக்குமே தீர போகிறது கிடையாது. நம்மளோட பிரச்சனைக்கு நாம தான் வந்து சொல்யூஷன் தேடிக்கிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட ஃபீலிங்ஸையும் எமோஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நமக்குள்ளே வச்சுட்டு அதுக்கான சொல்யூஷன் மட்டும் என்ன அப்படின்றத நம்ம தான் தேடிக்கணும். நமக்கு நம்மளை விட மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸ் எதுவுமே கிடையாது. நமக்கு நம்மளை விட மிகப்பெரிய நம்பிக்கை யாருமே கொடுக்க போகிறது கிடையாது அப்படின்றதுல ஆல்ஃபாஸ் வந்து தெளிவாக இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களோட எமோஷன்ஸும் ஃபீலிங்ஸையும் வந்து எந்த இடத்துலையுமே ஆல்ஃபாஸ் வந்து வெளிக்காட்டிக்க மாட்டாங்க அப்படின்றத தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து ஆல்ஃபாஸ் வில் சேஸ் தெம்செல்ஸ். ஆல்ஃபாஸ் வந்து யாரை பற்றியுமே வந்து பொறாமையும் பட மாட்டாங்க. ஆல்ஃபாஸ் வந்து யாரையும் வந்து முந்தணும்னு நினைக்க மாட்டாங்க. யாரையுமே ஒரு காம்படிஷனாகவே பார்க்க மாட்டாங்க. ஆல்ஃபாஸ் காம்படிஷன் அவங்க மட்டும்தான். அவங்களுக்கே அவங்க மட்டும் தான் காம்படிஷன் அப்படின்னு நினச்சிப்பாங்க. நேற்றுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், அதை விட இன்னைக்கு நான் என்ன பெட்டராக பண்ணணும் அப்படின்றத மட்டும் தான் ஆல்ஃபாஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்களே தவிர அவன் என்ன பண்ணியிருக்கான், இவன் என்ன பண்ணியிருக்கான், அவன் விட நம்ம ஃபஸ்ட் வரணும், இவனை விட ஃபஸ்ட் வரணும் அப்படின்றத ஆல்ஃபாஸ் வந்து என்றைக்குமே கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஆல்ஃபாஸோட கோல் எப்பவுமே வந்து நம்ம நேற்று என்ன பண்ணியிருக்கோம் அதை விட இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத மட்டும்தான் ஆல்ஃபாஸ் வந்து நோட் பண்ணுவாங்க அப்படின்றத தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. ஃபைனலி ஆல்ஃபாஸோட முக்கியமான ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாஸ் வந்து அதிகமாக சிரிக்க மாட்டாங்க. எங்கே சிரிக்கணும் எங்கே சிரிக்கக்கூடாது அப்படின்றதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து ஒரு மொக்க ஜோக் சொன்னால் கூட ஒருத்தன் வந்து பயங்கரமாக உட்காந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க கரெக்டாக. ஸோ அவனெல்லாம் வந்து ஈஸியாக பேக் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் ஆல்ஃபாஸ் வந்து அப்படி கிடையாது. மேக்ஸிமம் வந்து ஆல்ஃபாஸ் சிரிக்கிறதே வந்து தவிர்த்துருவாங்க. உதாரணத்துக்கு வந்து நீங்கள் மார்க் ஜக்கர்பர்கோ எலான் மஸ்கோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக அவங்க வந்து எங்கேயுமே சிரிச்சிருக்க மாட்டாங்க. சிரிக்கிறத வந்து அவங்க மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால தான் அவங்களை வந்து ஆல்ஃபா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் ஃபாலோ பண்ணுறதுனால தான் அவங்களை வந்து ஆல்ஃபா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரு ஆல்ஃபாவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நான் சொன்ன இந்த ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஆல்ஃபா அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இல்லை இது எதுவுமே நான் ஃபாலோ பண்ணல இது வரைக்கும், இனிமேல் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அது எந்த விஷயமா இருக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணிடுங்க. சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோ நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நான் மதன் and this is Madan. I'm stepping up from the video. Tata, take care. Bye.